வணக்கம். சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுதந்திர தின வாழ்த்துக்கள்னு சொல்கிறத விட சுதந்திரத்துக்கு வீராஞ்சலி, நன்றி இதையெல்லாம் சொல்ல முடியும். நம்ம நாட்டுக்கு நமக்காக இந்த சுதந்திரம் வாங்கிறதுக்காக நிறைய உயிர் தியாகம், ரத்தம் சிந்தி நமக்கு நிறைய தியாகிகள் வாங்கி கொடுத்தாங்க. இந்த சுதந்திரத்தை நிறைய படிச்சிருக்கோம். அவ்வளோ ஈஸியாக நம்ம சுதந்திரம் வாங்கிடல வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து. நிறைய தலைவர்களை பற்றி படிச்சிருக்கோம். இன்றைக்கி ஒரு வீர மங்கையை பற்றி பேச போகிறோம். ஆண்களுக்கு அந்த காலத்தில் இருந்து சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னே எப்படியெல்லாம் அடிப்பட்டு மிதிப்பட்டு தான் அந்த சுதந்திரம் வாங்கினாங்கன்னா பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அதை தான் இன்றைக்கி பேச போகிறேன். 1625 அந்த வருஷம் பெண்களை எவ்வளோ அடிமைப்படுத்தியிருப்பாங்க பாருங்கள். மேலாடையே அணிய மாட்டாங்களாம். மேலாடை கிடையாதான், உத்தரவு. அதில் கிறிஸ்தவ சாணார் அப்படிங்கிற பிரிவை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் குப்பாயம்ங்கிற ஒரு மேலாடை, அதை மட்டும் அவங்க அணிவாங்களாம். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உத்தரவு. இப்படி தான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கடுத்து 1825 அது 620, இது 825 ஆங்கிலேயர் வற்புறுத்தலில் திருவாங்கூர் மன்னர் உத்தரவு போட்டிருக்காரு. சரி பரவாயில்ல, எல்லாருமே அந்த குப்பாயங்கிறத அணியலாம், எல்லா வகுப்பினரும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அதுக்கடுத்து நடந்தது எல்லாரும் அதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்திருக்காங்க பெண்கள். அதுக்கடுத்து 1952 நமக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு. அந்த நேரத்தில் இந்தியாவில் கேரளாவில் திருச்சூர் மாவட்டம், வேலூர் கிராமம், அதில் ஒரு கோவில் திருவிழா. அந்த திருவிழாவுக்கு அந்த கோயில் பனிமலர் காவு கோயில், அந்த கோயிலில் திருவிழா நடக்குது. அந்த கோயிலுங்களில் ஆண்டைன்னு சொல்லுவாங்க. அவங்க பெரிய அரசியல்வாதிகளை விட செல்வாக்குள்ளவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சட்டம். ராஜாவங்க மன்னருங்க கூட அவங்க சொல்கிறத மீறி செய்ய முடியாது. அப்படி ஒரு ஆண்டைகள். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கோயில் திருவிழாவில் இந்து சூத்திர பெண்கள், அது ஒரு வகுப்பு, இந்து சூத்திர இன பெண்கள் மேலாடை இல்லாமல் மலர் தூவி மகிழ்விக்கணும் அந்த திருவிழாவை அப்படின்னு அந்த ஆண்டைகள் உத்தரவு போட்டிருக்காங்க. உடனே அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப பயந்து, ஏன்னா அவங்க வார்த்தையை மீறி ஒன்றுமே செய்ய முடியாதே, என்ன நடக்குமோ, பெண் குழந்தைங்களுடைய நிலைமை என்னவோ, நாம் இதை தாண்டி ஒன்றுமே பண்ண முடியாதோன்னு தவிச்சு நடுங்கி உட்காந்துட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த கேரளாவில் லட்சுமி குட்டின்ற ஒரு அம்மையார் வீடு வீடாக போயிட்டு, யாரும் கலங்காதீங்க, ஆண்டையோட அச்சுறுத்தலுக்கு பயப்படாதீங்க, நாம் துணிஞ்சு எழுந்தோம்னா இவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, துணிஞ்சு எழுந்துடலாம், இவ்வளோ பேர் இருக்கோம், நாம் அவங்களுக்கு எதுக்காக நம்ம பயப்படணும் அப்படின்னு வீடு வீடாக போய் தைரியத்தை கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பேசி கடைசியில் ஒருமிக்க அதை ஒரு தீப்பொறி மாதிரி கிளர்ச்சி எல்லாரும் கலந்துக்கிட்டு பெண்கள் சேலை ரவிக்கையோட அழகாக மலர் தூவி அந்த திருவிழாவை கொண்டாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்திருக்கும், புரட்சி நடந்திருக்கும், ரத்தம் சிந்தியிருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும். ஆனால் ஜெயிச்சிருக்காங்கல்ல. அந்த வீராங்கனையை நம்ம இது வரைக்கும் பேசவே இல்லை. சமீபத்தில் நான் அதை ஒரு புக்கில் படித்தேன். இன்றைக்கு அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன்.
அவங்களுக்கு ஒரு வீர அஞ்சலி செலுத்தணும். நம்ம ராயல் சல்யூட் கொடுக்கணும். எப்படி அவங்களுக்கு மட்டும் அந்த தைரியம் வந்தது? எல்லாரும் பெண் தானே, எல்லாரும் பயந்து தானே இருப்பாங்க. இப்படி தான் ஒரு தீப்பொறியாக எழுந்தால் பெரிய பந்தத்தையே உருவாக்கலாம். பெண் குழந்தைங்களோ பெண்களோ எதிர்நீச்சல் போட்டு படிச்சிடுங்க. முட்டி மோதி ஒரு உத்தியோகத்தை தேடிடுங்க. திருப்பி பாருங்கள், உங்கள் பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கே ஒரு 10 பேருடைய பலம் இருக்கும். எதையும் நம்ம சாதிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு தானாக வந்துடும். இதை மட்டும் செய்யுங்க ஒவ்வொரு குழந்தைகளும். சுதந்திர தின வாழ்த்துக்கள். மறுபடியும் சந்திக்கலாம்.